காலையில் உங்கள் சட்டையில் ஒரு துளி காபி ஒன்றுமில்லை, அது பெரிய விஷயமல்ல என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? ஆனால் எல்லோரும் அதை கவனிக்கிறார்கள். திடீரென்று அது மிகப்பெரியதாக தெரிகிறது. சிறிய விஷயங்கள் ஒரு பொருட்டல்ல என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தி நமக்கு வித்தியாசமாக கற்பிக்கிறது. கடவுளின் ராஜ்யத்தில் சிறிய விஷயங்கள் கூட பெரிய பலன்களை தரும். சீடர்கள் இயேசுவிடம், ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள் என்று கேட்டார்கள். இயேசு ஆச்சரியப்படும் விதமாக பதிலளித்தார். கடுகு விதை அளவுக்கு சிறிய விசுவாசம் உங்களிடம் இருந்தால் இந்த மல்பெரி மரத்தை வேரோடு பிடுங்கலாம், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களுக்கு அதிக விசுவாசம் தேவை என்று இயேசு சொல்லவில்லை. கடுகு விதை அளவுக்கு சிறிய உண்மையான விசுவாசம் கூட அற்புதமான காரியங்களைச் செய்ய போதுமானது என்று இயேசு கூறுகிறார். பெரிய, ஈர்க்கக்கூடிய விஷயங்களை தேடும் உலகில் நாம் வாழ்கிறோம். அளவு மதிப்பை கொடுக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் வங்கிகளைப் பற்றி சிந்தியுங்கள். ஒவ்வொரு கணக்கு வைத்திருப்பவரும் ஒரு சிறிய குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க வேண்டும். அது சிறியதாக தெரிகிறது, அது நம்மை பாதிக்காது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனாலும் அவர்கள் மில்லியன் கணக்கான மக்களிடம் கட்டணம் வசூலிக்கிறார்கள், அது பில்லியன்களை அடைகிறது. 5 ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள 11 பொதுத்துறை வங்கிகள் இந்த அபராதங்களிலிருந்து சுமார் ரூபாய் 8,936 கோடியை மீட்டுள்ளன. சிறிய விஷயங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கை அதே வழியில் செயல்படுகிறது. அது பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. கடவுளின் கைகளில் வைக்கப்படும் ஒரு சிறிய நம்பிக்கை விதை கூட நம்ப முடியாத ஒன்றாக வளர முடியும். விசுவாசத்தை வெளிப்படுத்த இயேசு ஒரு கடுகு விதையை பயன்படுத்தினார். ஏனென்றால் அது அந்த காலத்தில் மக்களுக்கு தெரிந்த மிகச்சிறிய விதை. ஆனால் நடப்படும்போது அது பறவைகள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு பெரிய மரமாக வளர்கிறது. விசுவாசத்தின் சக்தி அதன் அளவிலிருந்து அல்ல, மாறாக நாம் நம்பும் கடவுளிடமிருந்து வருகிறது. கடவுள் பெரும்பாலும் தனது வேலையை பெரிய விஷயங்களாக வளர்வதற்கு முன்பு சிறியதாக தோன்றும் வழிகளில் தொடங்குகிறார். இது நம் அன்றாட வாழ்க்கையிலும் நாம் காணக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. சிறிய பிரார்த்தனைகள், அமைதியான கருணை செயல்கள், ஒருவரை மன்னிப்பது சிறியதாக தோன்றலாம். ஆனால் ஒன்றாக அவை நம் இதயங்களிலும் சமூகங்களிலும் கடவுளின் ராஜ்யத்தை உருவாக்குகின்றன. திரைப்படங்களில் கூட இந்த யோசனையை நாம் காண்கிறோம். மலையாள திரைப்படமான கிங் லியர் சத்யநாராயணா பெரிய லாபம் ஈட்ட சிறிய தந்திரங்களை பயன்படுத்துகிறார். அவரது செயல்கள் நேர்மையானவை அல்ல, ஆனால் சிறிய விஷயங்கள் பெரிய பலன்களை தரும் என்பதை காட்டுகின்றன. சிறிய செயல்கள் உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றால், கடவுளின் கைகளில் ஒரு சிறிய நம்பிக்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சிந்தியுங்கள். நிஜ வாழ்க்கை கதைகளும் இதை காட்டுகின்றன. 2019ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த அஞ்சாஸ்கிரப்பிக்கு அகில்லஸ் தசைநார் காயம் ஏற்பட்டது. அவருக்கு பல அறுவை சிகிச்சைகள் தேவைப்படும் என்று மருத்துவர்கள் கூறினர். சிலர் அவள் காலை இழக்க நேரிடும் என்று அஞ்சினர். ஆனால் அஞ்சாவுக்கு கடவுள் மீது நம்பிக்கை குறைவாகவே இருந்தது. அவர் ஜெபித்து அவரை நம்பினார். அதிசயமாக அவரது தசைநார் அறுவை சிகிச்சை இல்லாமல் சக்தி வாய்ந்த முறையில் குணமடைந்தது. ஒரு சிறிய அளவு நம்பிக்கை கூட அற்புதமான விஷயங்களை செய்ய முடியும் என்பதை இது காட்டுகிறது. புனிதர்கள் அதே உண்மையை கற்பிக்கிறார்கள். அன்னை தெரசா கூறினார், செயலில் நம்பிக்கை என்பது அன்பு, செயலில் அன்பு என்பது சேவை. அறியப்படாத எதிர்காலத்தை அறியப்பட்ட கடவுளிடம் நம்புவதற்கு ஒருபோதும் பயப்பட வேண்டாம். நம்பிக்கை என்பது அளவை பற்றியது அல்ல, அது நம்பிக்கை, அன்பு மற்றும் செயலில் காட்டப்படுகிறது. கடுகு விதையுடன் நம்பிக்கையை எவ்வாறு வளர்ப்பது? ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஜெபிக்கவும், கொஞ்சம் நன்றி சொல்லவும். ஆண்டவரே, அது கவனிக்கப்படாமல் போனாலும் கருணை காட்டுங்கள். கடினமாக இருந்தாலும் மன்னியுங்கள். புகழை எதிர்பார்க்காமல் அமைதியாக சேவை செய்யுங்கள். கடவுள் இந்த சிறிய செயல்களை எடுத்து அவற்றை அழகாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வளர்க்கிறார்.
எனவே இன்று உங்கள் நம்பிக்கை சிறியதாக உணர்ந்தால் கவலைப்பட வேண்டாம். அது போதும் என்று இயேசு கூறுகிறார். உங்கள் நம்பிக்கை எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல, கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதுதான் முக்கியம். ஒரு முழு அமைப்பையும் ஆதரிக்கும் ஒரு சிறிய வங்கி இருப்பு போல, ஒரு மரமாக வளரும் கடுகு விதை போல, அல்லது ஒரு வாழ்க்கையை மாற்றும் ஒரு சிறிய பிரார்த்தனை போல நமது சிறிய நம்பிக்கை கடவுளின் கைகளில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நமது சிறிய கடுகு விதை நம்பிக்கையை எடுத்து அதை வலுவாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றும். எல்லா சிறிய வழிகளிலும் உம்மை நம்புவதற்கு எங்களுக்கு உதவுங்கள். மேலும் எங்கள் வாழ்க்கை எங்கள் அன்பு, சேவை மற்றும் விசுவாசத்தின் மூலம் உமது வல்லமையை காட்டட்டும். ஆமென். Echoes of the word echoing Christ in every heart where silence speaks and every voice matters. Rooted in Carmelite contemplation and creative prophecy reflections, visuals and captions. Crafted with love and multilingual. Inclusive. Spirit-led. You are not just a viewer, you are part of the echo. Join a community that honors every voice. Let the word resound through hearts, screens, and lives. Welcome home. May every post be a prayer, every image a window to grace. Subscribe, share, commit. Prayer requests and mass intentions. We believe in the power of prayer and the grace of community. If you'd like us to lift your intentions in prayer or include them in our mass offerings, you can write to us. Email, echosofttheword@proton.me. Mobile phone WhatsApp, +918981223485.